உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீயா? நான் தான்டா, நான் தான். இது கனவா நிஜமான்னு கிள்ளி பார்க்க அவசியமே இல்ல. ராமனோட தேர் காத்துக்கிட்டு இருக்கு. சாரதி ஓட்ட தயாரா இருக்கான். நீ என்னடா பண்றீங்க? இங்க பக்கத்துல பஜ்ஜி வடெல்லாம் சூடா போடுறாங்களாம். அதான் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என்ன ஃபாலோ பண்றியா நீ? ஃப்ரெண்டா இருந்துகிட்டு என்னையே ஸ்பை பண்றியா? ஹலோ, ஸ்பை வேலை பாக்குறது நீதான். இங்க இருக்கிறவங்களுக்கு நீ யாருன்னு தெரியுமா? அப்புறம் ஸ்பை வேலை பாக்குறது நீதான். இங்க பாரு, இனிமே நீ இந்த பக்கம்லாம் வராத. டேய், திடீர்னு நீ பாட்டு கிளம்பி வந்தா நான் என்னடா பண்றது? எல்லாம் ஓகே தானே? இப்போதைக்கு ஓகே தான். இப்போதைக்கு ஓகேவா? தோர இங்க அடிக்கடி வருவார் போல இருக்கே. அதுக்குதான் எனக்கு இன்ட்டு கொடுக்குறியா? இங்க பாரு, நான் மறுபடியும் இங்க வந்தாலும் நீ மட்டும் இந்த பக்கம் வராத. சரிடா, நான் வரல. இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லு என்கிட்ட. அம்மா ஜெயிலுக்கு போயிடுவாங்களான்னு அந்த குழந்தை என்கிட்ட கேட்கும் போது என்னால தாங்க முடியலடா. பாவம், ரொம்ப பயந்து போயிட்டாடா. ஒருவேளை நீ அவகிட்ட போன்ல பேசியிருந்தா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு செக் பண்றதுக்கு நீயே கிளம்பி வந்திருப்ப. நானும் பதறி போய் தானே இங்க ஓடி வந்தேன். ஆனா அது அந்த குழந்தைக்காக இல்ல, உனக்காக. எங்க ஸ்ரீராமோட மனசும் குழந்தை மாதிரி. ஐயா, என்னடா உண்மையா சொன்னா கூட நீ கோவப்படுறடா. ஹலோ ராமா. சொல்லுங்க தாத்தா. என்ன சொல்றது, நீ வந்ததுக்கு அப்புறம் என் கூட சேர்ந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இப்ப எங்கடா போன? அது வந்து தாத்தா, என் பிள்ளைங்களுக்கு தான் வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு வர தெரியல. நீ கூட இப்படி பண்ணலாமா ராமா? தாத்தா, அண்ணா நகர்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. அது முடிச்ச உடனே நான் வந்துடுறேன். அண்ணா நகருக்கா? அங்க எதுக்காகடா போற? நேர்ல வந்து எல்லா விவரத்தையும் சொல்றேன். ஓகே? சரி சரிப்பா. தாத்தா தான். இத போய் அக்கா கிட்ட சொல்லணும். டேய், அண்ணா நகர் ஆபீஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. ஆர் யூ சீரியஸ்? கொஞ்சம் தள்ளுங்க. எனி கேஷுவாலிட்டிஸ்? யாருக்கு எதுவும் ஆகல? இல்ல சார், ஒண்ணும் ஆகல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கரெக்டா நம்ம ஃபைல்ஸை தேடி இங்க வரும்போது இப்படி நடந்துடுச்சுல. நீ என்ன நினைக்கிற இத பத்தி? Something is definitely fishy. யாரோ இது பக்காவா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. This is planned. ஃபைல்ஸ் இங்க தான் இருந்திருக்கணும். சரண்டி உண்மையா தான் சொல்லியிருக்கான். ஆனா நம்ம ஆபீஸ்க்கு தீ வைக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம்? யோசிக்க வேண்டிய விஷயம். இது அவ்வளோ ஈஸியா நம்ம விடக்கூடாது. பிளான் போட்டவனா இருந்தா ஃபைல்ஸ் இங்க தான் இருக்குன்ற விஷயத்த நம்ம கிட்ட ஏன் சொல்லணும்? இல்லடா, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய ஆள் தான் இருக்கணும். நம்ம கண்டுபிடிக்கிறோம் தெரிஞ்சா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன செய்யறோங்கிறது யாருக்கும் தெரியாம ரகசியமா இருக்கணும். நாம வெளிப்படையா எதையும் செய்ய முடியாது. ஆனா யாருன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? எந்த வேலையை கொடுத்தாலும் ஒழுங்கா செஞ்சு தொலைய மாட்டான். இவங்கிட்ட வேலையை கொடுத்தது ஏன் தப்பு. ராம் என்னடான்னா இன்னும் வீட்டுக்கு வரல. எல்லாம் என் தலை எழுத்து. குட் நைட். குட் நைட்டா? நான் வீட்ல இல்லன்னா உனக்கும் சரி எனக்கும் சரி குட் நைட் தானே. நீ வீட்ல இருந்தா எனக்கு என்ன, இல்லனா என்ன, ஐ டோன்ட் கேர். என்னாச்சு பார்கவி, நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட் பத்தி மறந்துட்டியா? டோன்ட் வரி, இந்த வீட்டு படியை தாண்டினதுமே நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரீ பேர்ட்ஸ். குட் ஃபார் நத்திங். நல்லா இருந்த பையன் செத்துட்டான். மீதி இருக்கிற ரெண்டு பசங்களும் எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு நினைச்சு உங்க அப்பா கதறணுமா? என்னடி பார்கவி இதெல்லாம்? நீ இன்னும் என் அண்ணனை மறக்கலையா? ஷட் அப். இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்லையா? எல்லாம் என் தலை எழுத்து. உன் கையால நான் தாலி கட்டிக்கிட்ட பாவத்துக்கு இன்னும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். உன் பொறுமை யாருக்குமே வராதுடி. அந்த சத்யா என்னைக்கு சத்தியத்தை சொல்ல போறான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டி. பைத்தியக்காரன் குடிச்சிட்டு கூட உண்மையை சொல்ல மாட்டான். அவ்வளோ பயமுறுத்திருக்க. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் வாயில இருந்து உண்மை வெளியே வரும்.
அப்போ என் லெவல் என்னன்னு நீ பாப்படி. பாய். அந்த உண்மை என்னைக்குமே வெளியே வராது. அது உன் அண்ணனோட சேர்ந்து மண்ணோட மண்ணாயிடுச்சு. மேடம், நீங்க சொன்ன விஷயத்தை நான் முடிச்சிட்டேன். ஆல் கிளியர், நோ வரிஸ். ஹாய் ஃப்ரெண்ட், நீ வாங்கிட்டு வந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரொம்ப நல்லா இருக்கு. Thank you ஃப்ரெண்ட். என் கம்பெனி மொத்தமா அழிஞ்சா கூட அதனால எங்களுக்கு எந்த பெரிய நஷ்டமும் ஆயிடாது. ஆனா சீதாக்கு அந்த சின்ன வீடு தான் அவளோட உலகம். அந்த வீட்டை காப்பாத்தணுன்றதுக்காக அவ எவ்வளவு போராடுறா. எல்லாம் இருந்தும் என்னால ஒன்னும் பண்ண முடியல. என்னடா ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு போன, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க. சாப்பிடுறேன் தாத்தா. நடந்ததையே நினைச்சு குழப்பிக்காதடா. ஆபீஸ்ல எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் சரி, அதை அங்கே விட்டுடு. வீட்டுக்கு கொண்டு வராத. சொல்றது புரிஞ்சுதா? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு தாத்தா. லைஃப்ன்றது எல்லாருக்கும் ஈஸி கிடையாதுல்ல. அண்ணா நகர் ஆபீஸ்ல யாருக்கும் எதுவும் ஆகாதுடா. நீ போய் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கு. நாளைக்கு பேசிக்கலாம். குட் நைட். இன்னைக்கு என்ன சமைக்கிற? ராஜ்மா மசாலாவா? நான் என்ன செஞ்சாலும் வாசனைய மோப்பம் புடிச்சிட்டு வந்துடுறல. நான் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி வாசனைய மொப்பம் பிடிச்சி சொல்லிடுவேன். என் ஸ்கூல்ல நீ செய்யற ராஜ்மா மசாலாக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. உனக்கு 5 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. 5 ஸ்டார்னா? ராஜ்மா மசாலாவை உன்ன மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க தெரியுமா? அப்படின்னா நீங்க எல்லார் வீட்டு சாப்பாடையும் டேஸ்ட் பண்ணி ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு இருக்கீங்களா? நீ பண்ற ராஜ்மா மசாலாக்கு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்கு தெரியுமா? அதுக்கு தான் எக்ஸ்ட்ராவா 1 ஸ்டார். இந்த லஞ்ச் பாக்ஸ கொண்டு போய் வச்சா எங்க ஸ்கூல்ல எல்லாருமே டாம் அண்ட் ஜெர்ரி தான் தெரியுமா? சீதம்மா, நம்ம பேசி பேசி டைம் ஆயிடுச்சு. சரி வா போலாம். அட, புது லஞ்ச் பாக்ஸா? சுலோச்சனா ஆண்டி என் பாக்ஸ எடுத்துட்டு போனதுக்காகவா? நீ சீக்கிரம் ஷூவை போட்டுட்டு கிளம்பு, சரியா? மறந்துட்டியா? எத பத்தி? இன்ஜெக்ஷன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.